ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகக்கூடிய பிசில நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து, நீங்க பிசி ஆன் பண்ணி உள்ள வரும்பொழுது, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகுது அப்படின்னா, அத எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்களுடைய பிசிய ஆன் பண்ணி உள்ள வரும்பொழுது, நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓப்பன் ஆகி ரன் ஆகுது அப்படின்னா, இதுக்கு பேரு தான் ஸ்டார்ட் அப் ஆப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே பண்ணாம அதுவாவே ஆன் ஆகி ரன் ஆகும். இப்படி அதுவா ஆன் ஆகி ரன் ஆகாம எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். உங்களோட பிசில கீழ டாஸ்க் பார் அப்படின்றது இருக்கும். இந்த டாஸ்க் பார்க்கு மேல மவுஸோட கர்சர வச்சுட்டு ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க மவுஸ்ல. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். இதுல டாஸ்க் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதுல லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனே வந்து இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க பிசி ஆன் பண்ணி உள்ள வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இங்க லிஸ்ட்ல காட்டக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு நேரா எனேபிள், டிசேபிள்டு இந்த மாதிரி இருக்கும். எந்தெந்த சாஃப்ட்வேருக்கு நேரா ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள்டு அப்படின்னு இருக்கோ, அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்க பிசி ஆன் பண்ணி உள்ள வரும்பொழுது அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகும். டிசேபிள்டு அப்படின்னு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகுது. வேணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள்ல இருக்கிறத டிசேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு என்னுடைய பிசில ஸ்டீம் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகக்கூடாது. அதனால நான் ஸ்டாப் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எனேபிள்டுல இருக்கு. இதை நான் டிசேபிள்டா மாற்றணும். அதுக்கு இங்க மேல பாருங்க எனக்கு டிசேபிள்டு அப்படின்னு காட்டுது. இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்போ ஸ்டேட்டஸ்ல பாருங்க எனக்கு டிசேபிள்டு அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகாது. அகைன் இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகி ரன் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எனேபிள் ஆப்ஷனை நான் இப்போ கிளிக் பண்றேன். இங்க ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள்டுன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகும். நான் டிசேபிள்டே கொடுத்துக்கிறேன். எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ரன் ஆகாம ஸ்டாப் பண்ண முடியும் அல்லது ரன் பண்ண வைக்கவும் முடியும். இந்த வீடியோல நான் சொல்ல வந்த எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.